Hi friends, welcome to Excel Festive. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்டா, ஸ்டாக் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சேல்ஸு பர்ச்சேஸோடு சேர்த்து ஸ்டாக்கு வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கு நமக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுங்கிறது நான் இங்கே ஹெட்டிங்கில் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சீரியல் நம்பர் வச்சுருக்கிறேன். அடுத்து கன்ஃபெக்ஷனரி ஐட்டம்ஸ்னு போட்டிருக்கேன். கன்ஃபெக்ஷனரி ஐட்டம் வைக்க போகிறோம். ஸ்டாக்கு, சேலு, பர்ச்சேஸு, டோட்டல் கொடுத்துருக்கேன். சரியா? இப்போ சீரியல் நம்பரில் இந்த மாதிரி ஒன்றும் போட்டு இப்படி கிளிக் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் காமிக்கும். அதில் சீரியஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சீரியஸான அந்த நம்பர் ஃபுல்லாக சீரியல் நம்பர் வந்துடும். சரியா? அப்புறம் கன்ஃபெக்ஷனரி ஐட்டம்ஸ் கீழே கன்ஃபெக்ஷனரி என்னென்ன கன்ஃபெக்ஷனரி இருக்கோ அதில் நான் கொடுக்குறேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து சாக்லேட்டு, ஜெல்லி, கேண்டி, பிஸ்கட்டு, அப்புறம் ரஸ்க்கு, இந்த மாதிரி ஒரு 5 இது நான் எக்ஸாம்பிளுக்காக எடுத்திருக்கிறேன். இப்போ இதுக்கெல்லாம் என்னென்ன ஸ்டாக்கு நம்மள்கிட்ட இருக்குது, எவ்வளோ ஸ்டாக்கு குவான்டிட்டி இருக்குதுன்ட்டு இப்போ போடுறேன். எக்ஸாம்பிளுக்கு சாக்லேட் வந்து 450 கொடுத்துருக்கேன், ஜெல்லி 380, கேண்டி 270. இப்போ பிஸ்கட்டுக்கு நம்ம ஒரு நம்பர் கொடுப்போம், 320, ரஸ்க்குக்கு 160. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இதெல்லாம் நம்ம ஸ்டாக்கு இருக்கிறது, இப்போ இருக்கிறது. அதில் எவ்வளோ சேல் ஆகிருக்குன்னு, இருக்கிற ஸ்டாக்லேருந்து நமக்கு எவ்வளோ சேல் ஆகிருக்கோ அதை நம்ம இந்த காலத்தில் கொடுக்குறோம். சரியா? சாக்லேட்டு, ஜெல்லி, சாக்லேட் வந்து 210, 240 இந்த மாதிரி வச்சுக்கிறோங்க. ஜெல்லி, கேண்டி, பிஸ்கட்டு, ரஸ்க்கு வந்து என்னென்ன சேல் ஆகிருக்குங்கிறத நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரேண்டமாக நான் கொடுத்துருக்கேன், இவ்வளோ சேல் ஆகிருக்குண்டு. அடுத்து இப்போ பர்ச்சேஸ் இது இந்த ஐட்டத்தெல்லாம் நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோங்கிறது இந்த காலத்தில் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். சரியா? அதுதான் ஒரு ரேண்டமாக தான் அதுவும் கொடுக்குறேன். 200, 180, அப்புறம் 60, அப்புறம் இந்த மாதிரி பிஸ்கட்டுக்கு 170 வைக்கிறேன். ரஸ்க்குக்கு எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோங்கிறது 100 வச்சுருக்கேன் ரேண்டமாக. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ அதுக்கு டோட்டல் கால்குலேட் பண்ணுறோம். டோட்டல் வந்து ஈக்குவல் டு போட்டு ஸ்டாக் இருக்குல்ல, அந்த ஸ்டாக்குடைய செல்லை வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த வேல்யூ நமக்கு வேணும். ஸ்டாக் மைனஸ் சேல் எவ்வளோ ஆயிருக்கோ அதை மைனஸ் பண்ணுறோம். அந்த செல்லையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. ப்ளஸ் பர்ச்சேஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? இதை கொடுத்துட்டு என்ட்ரு கொடுங்க. உங்களுக்கு இங்கே டோட்டல் காமிச்சிருச்சு. இந்த டோட்டல் வந்து உங்களை கிளிக் பண்ணி செல்லை கிளிக் பண்ணி கீழே இந்த கார்னரில் வந்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் காமிக்கும். ப்ளஸ் சிம்பிள் காமிச்ச உடனே கிளிக் பண்ணி கீழே ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த ஃபார்முலா வந்து கீழே அப்படி அப்ளை ஆகிடும். மொத்தமாக எல்லாத்துக்கும் சாக்லேட்டுக்கு, ஜெல்லிக்கு, கேண்டி, பிஸ்கட், ரஸ்க்கு எவ்வளோ ஆகிருக்குன்ட்டு உங்களுடைய ஸ்டாக் வந்து மிச்ச பேலன்ஸ் இருக்க க்ளோசிங் ஸ்டாக் வந்து இதில் காமிக்கும் டோட்டலில். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இது ஃபுல்லாக மொத்தமாக டோட்டல் போடுறோம். மொத்தமாக எவ்வளோ நம்மள்கிட்ட ஸ்டாக் இருக்குது ஈக்குவல் டு ஃபார்முலா வந்து சம்ம ஓப்பன் ப்ராக்கெட் இந்த ஃபுல் டோட்டலை வந்து செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணிட்டா ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா என்ட்ரு கொடுங்க. மொத்த டோட்டல் எவ்வளோ இருக்கோ அதை அங்கே காமிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? அப்புறம் இந்த இது வந்து கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிறதுக்காக இந்த டாபிக் வந்து செலக்ட் பண்ணி கலர் கொடுக்குறேன், சென்டர் கொடுத்துருக்கேன், போல்டும் கொடுக்குறேன். அப்புறம் சைஸு கொஞ்சம் பெருசாக வைக்கிறேன்டா வச்சுக்கிறோங்க. வச்சுட்டு இந்த ஃபுல்லாக செலக்ட் பண்ணி சென்டர் கொடுக்குறேன். நம்ம எவ்வளோ கண்டென்ட் இருக்கோ அதுக்கு மொத்தம் செலக்ட் பண்ணி செல் கொடுத்துட்டு இங்கே போய் பார்டர்ஸில் போய் ஆல் பார்டர்ஸ் கொடுக்குறேன். ஆல் பார்டர்ஸ் கொடுத்தோடனே ஃபுல்லாக எல்லாத்துக்குமே பார்டர்ஸ் ஃபுல்லாக லைனாக வந்துடுச்சு. டேபிள் மாதிரி கரெக்டாக வந்துடுச்சு எல்லாத்துக்கும். இந்த சேல் பர்ச்சேஸ் கீழே வந்து இதை மெர்ஜன் சென்டர் கொடுத்து இந்த இடத்துல நான் என்ன கொடுக்குறேன்னா டோட்டல்னு கொடுக்குறேன். சரியா? மொத்தமாக டோட்டலாக இங்கே இருக்குல்ல, அதை ஹைலைட் பண்ணுறதுக்கு அதை ரெண்டும் செலக்ட் பண்ணி போல்டு பண்ணிக்கிறேன். அப்புறம் ஃபில் கலர் எல்லோ கலர் கொடுத்துருக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தோடையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.